மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம நாட்டுல டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே தாங்க இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் என்ன விஷயம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பரபரப்பா நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய விஷயம் பெரிய பூதாகரமா வெடிச்சுக்கிட்டே இருக்கும் போது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து நடந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் நடந்துட்டு இருக்குங்க. இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களோட எதிர்காலத்தை குறி வச்சிருக்க இந்த நீட் எக்ஸாம் தாங்க. வருங்கால டாக்டர்களுக்கான நீட் எக்ஸாம்காக ஒவ்வொரு மாணவரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் வினாத்தாள் கசிவு, தேர்வு தள்ளி வைப்பு, தேர்வு ஒத்தி வைப்பு, இப்படி எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல பரபரப்பா இருந்துட்டு இருக்குங்க நம்ம பாஜக ஆட்சி. என்ன செய்வது என்று தெரியாம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடின்னு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்த கல்வியும் ஊழல் அரசியல்வாதிகளிடையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம நாட்டோட மாணவர்களின் எதிர்காலம் பெரும்பாலும் பேராசை பிடிச்ச அரசியல்வாதிகள் கையில தான் இருக்கு. நம்ம நாட்டு மாணவரோட எதிர்காலம்னு ரொம்ப கோபமா சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி. இதனாலதான் நீட் தேர்வு தள்ளி வைக்கிறாங்க, வினாத்தாள் கசிவுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு ஒத்தி வைப்பு அப்படின்னு சொல்லுங்க. இதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு இருக்குங்க. மாணவரோட வாழ்க்கையில விளையாட இந்த பாஜக ஆட்சி வருங்காலத்துல கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து தேர்வுகள் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தா மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த பாஜக அரசு மாணவர்களுக்கு பெரிய தடையாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி. பாஜகவோட ஊழலை எதிர்த்து போராடும் மாணவர்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரதமர் மோடி அமைதியா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எனக்கு மனக்கவலையை அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல இந்த தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இதை பத்தி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. மாணவர்களுடைய எதிர்கால மருத்துவர் கனவை அவங்க நாசமாக்கிட்டே வராங்கன்னு ரொம்ப கோபமா சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம இந்த முதுநிலை நீட் தேர்வை ஏன் ரத்து செஞ்சாங்க, வினாத்தாள் ஏன் கசியப்பட்டது, தேர்வு ஏன் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க, மாணவர்கள் கடுமையா படிச்சு இதுக்காக ரெடியா இருக்க இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இதுக்கு பேசாம நீட் தேர்வை நீங்க ரத்து செய்யலாமேன்னு சொல்லி மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த முறைகேடுகள் வெளிவந்து கொண்டிருக்க இந்த வேளையில தொழில் முறைக்கான நியாயமான சமத்துவமான தேர்வுகள் ஏற்பட வேணும்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. பள்ளி கல்வியின் முதன்மையை அறிஞ்சு உயர் கல்விக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருக்காரு. தொழில் முறை படிப்புக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதுல மாநில அளவில் உரிமை மீட்டெடுக்க வேணும்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது அனைத்துக்கும் மேலாக மாணவர்களும் மாணவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வருங்காலத்தில் கல்வி மீதான நம்பிக்கை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எது எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீட் தேர்வு ரத்து செய்யணும் என்பதா எல்லாருடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. இந்த நாளுக்கான செய்தியோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.